சார் என் பையன் வந்து கடவுள் மேல நம்பிக்கை இல்லை சார். பட் அவனுக்கு வந்து ஒரு புக் ஆஃப் சனாதனின்னு கொடுத்தேன் சார். அவன் படிச்சுட்டு வாட் ஐ ஃபாலோ அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டான் சார். அவன் உனக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணு, பிடிக்கலன்னா ஃபாலோ பண்ணு, முடிவு போச்சு. அது யாரும் தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு என்னோட சனாதனம் அப்படின்லாம் சொல்ல முடியாது சார். பிகாஸ் இட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் லைஃப், வே ஆஃப் லைஃப். இதுல என்ன சார் ஒழிக்கிறதுக்கு? எம்மதமும் சம்மதமே என்ற சனாதனத்தை ஏன் சார் ஒழிக்கணும்? நீ கடவுளை நம்பலன்னா கூட ஒரு சனாதனி சார். இது ஒரு சமுதாயத்தை தூக்கி பிடிக்கிறது, ஒரு சாதி மக்களை முன்னிறுத்துறது தான் சனாதனம். யாரையும் தூக்கி மெதிச்சு பண்றதெல்லாம் சனாதனம் கிடையாது. அது உன்னோட தர்மம். இட் இஸ் an individual feel சார். கட்டுப்பாட்டே இல்லாதது சார் சனாதன தர்மம். அதுக்கும் இந்துத்துவத்துக்கும் சம்பந்தமே இல்லை சார். இந்துத்துவம் வந்து ஒரு கிளை சார். சனாதன தர்மத்துல இருந்து 4-5 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு. ஷூர் சார், இன்னும் உங்களோட ஃபன் பார்ட் அங்க வெளிப்படும் நினைக்கிறேன். இல்ல அப்படி உங்களை பார்க்கணும்னு உங்களுக்கே ஆசையா இருக்கா? நோ கமெண்ட். ஒன்றுமே பேச முடியல. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். இந்த பக்கம் தாமு சார், இந்த பக்கம் பட் சார் நடுவில் நான் உங்களுக்கு ஈக்குவலா நான் பேச முடிஞ்சது. ஈக்குவலா அவங்க நாலேஜ் ஷேர் பண்ணிட்டு. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். SAP கிளவுட் டெவலப்மெண்ட் டெஸ்டிங் துறைகளில் இலவச பயிற்சிகளை BC ஸ்ரேனி அகாடமி வழங்கி வருகிறது. எலிஜிபிலிட்டி 12 பாஸ், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், லோ எக்கனாமிக் ஃபேமிலி, சிங்கிள் பேரண்ட். அப்ளை த்ரூ தி லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். காதலில் சொதப்புவது எப்படி சார்? அந்த படம் அந்த டைரக்டருக்கும் சரி, தமிழ் சினிமாலையும் சரி, அந்த படம் வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்தது. அது ரொம்ப லைக் பண்ணாங்க. அதுலயே உங்க கேரக்டர் ரொம்ப லைக் பண்ணப்பட்டுச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சித்தார்த் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ. பிகாஸ் என் பையன் எங்கேயோ அவர் மாதிரியே இருப்பான் சார். ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு கனெக்ட் இருக்கு, நிறைய கனெக்ட். ஐ லவ் him, I love his acting and love his mannerisms, the cute smile ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கேயும் பையனை பார்த்துக்குவேன். ஸோ அவர் கூட நடித்தப்போ ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி, வார்ம் வித் ஹிம் அண்ட் இட் வாஸ் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் பாலாஜி வாஸ் ஃப்ரெஷ், நியூ அண்ட் த தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஐ என்ஜாய்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் ஒர்க்கிங் இன் காதல் சொதப்புது. அண்ட் அதுக்கு கிடைச்ச எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி, இட் வாஸ் அமேசிங் அண்ட் ஐ லவ் த ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து சித்தார்த் கூட இன்னொரு படம் நடித்தேன். அவங்க மிலிந்த் வந்து டைரக்டர். த ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு ஹிந்தியில் வந்தது, தெலுங்கு தமிழ்லையும் வந்தது. ஸோ தட் வாஸ் another good experience working with Siddharth. So I would love to be a part of good cinema, but I would love to be a part of big cinema also. நான் வந்து ஒரு படம் சார் நம்ம வந்து நம்பர்ஸ்க்காக பண்றோம், நம்ம வந்து இது ரீச் ஜாஸ்தி ஆகிறதுக்காக பண்றோம் அப்படின்றப்போ நான் லாஜிக் கேட்க மாட்டேன் சார். நான் வந்து சார் யதார்த்தமா பண்ணணும், இது வந்து எல்லாரும் நம்புற மாதிரி நான் படம் எடுக்கணும் அப்படின்றப்பவும் நான் லாஜிக் கேட்க மாட்டேன் சார். என் டைரக்டர் என்ன சொல்றாருன்னு பட் அதனால நான் யோசிக்காம இருக்க மாட்டேன். ஏன் இங்க தப்பு நடக்குது, ஏன் இங்க கரெக்டா நடக்குது, ஏன் இங்க நினைச்சது ரீச் ஆகல அப்படின்றது கண்டிப்பா மனசுல இருக்கும். பட் அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். இப்போ நீங்க கேட்டதுனால அதை டிஸ்கஷன். அவ்வளவுதான். சீரியல்ஸ் பண்ணலான்ற ஐடியா எப்போ சார் வந்துச்சு? ஏன்னா பல ஆக்டர்ஸ் பார்க்குறோம், நான் சீரியல்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. சீனியர் ஆக்டர்ஸ்லாம் சீரியல்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் இப்படியே இருந்துட்டு போடுறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பண்ண 2 சீரியல்ஸுமே எனக்கு தெரிஞ்சு தமிழில் சொல்கிறேன் ரொம்ப ப்ராப்ளம். குங்குமம் சரி இருக்கட்டும், லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் இருக்கட்டும், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் ரிஜிஸ்டர் ஆனீங்க சின்ன திரையிலையும் சொல்கிறேன். அது எப்படி, அது அவங்களை யாருக்குள்ளே கொண்டு வந்தா? குஷ்பு தான் எங்க படி, ரொம்ப 80s குரூப்ல ஃப்ரெண்டு. நான் ஐ டோன்ட் நோ மற்ற சீரியல் நான் பண்ணுவேனோ இல்லையோ தெரியாது, பட் குஷ்பு கூப்பிட்டா மட்டும் கண்டிப்பா நான். It is a friendship bond. It's ஒரு நம்பிக்கை on her production house, Avni Media, and நம்பிக்கை on that team. ஸோ என்ன பண்ணாலும் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. அடுத்த ஒரு சீரியல் கூட லாஸ்ட் ஷெட்யூல் நான் போய் சுரேஷ் மேனனுக்கு பதிலாக நடிச்சு கூட கொடுத்தேன். பிகாஸ் சம்திங் தட் a friend will do. ஃபோன் பண்ணி படி ஐ நீட் சம்படி ஃபார் 10 days. ஓகே ஃபைன், முடிச்சு போச்சு. அதுக்காக இதனால எனக்கு என்ன விளைவாகும், இதுக்காக எனக்கு மார்க்கெட் ஏதாவது
Sir, life is as long or as short as you look at it. Okay, so it's things that you do out of your heart. அதுக்கு வெயிட் பார்க்க முடியாது. இதனால என்ன ஆகும் அப்படிலாம் முடிவு பண்ணலாம். நாங்கள் அவங்க பார்த்ததுல புது அவதாரம் என்னன்னா சார், கிச்சன் சூப்பர் ஸ்டாரில் செஃப்பாக வந்தது. உங்களுக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் பேசி கேள்விப்பட்டிருக்கோம். செஃப்பாக அது எப்படி சார்? ஆக்சுவலாக 1994-5 குக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் மீன்ஸ் 20 years of cooking. 30 years of cooking. Oh. Almost 30 years, yeah. So, cooking is ரொம்ப interesting. So, I did a course in the US, about 6 months diploma course on cooking. I learned how to cut a fish, cut a chicken, and process, grilling, broiling, whatever, steaming, poaching, baking. So, இதெல்லாம் பார்த்துட்டு ரோஃபா பேசினப்போ she found out that நான் வந்து குக்கிங் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் குக்கிங் தெரியும்னு சொல்லி ஸோ கூப்பிட்டாங்க. பட் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். இந்த பக்கம் தாமு சார், இந்த பக்கம் பட் சார் நடுவில் நான் அவங்களுக்கு ஈக்குவலாக நான் பேச முடிஞ்சது, ஈக்குவலாக அவங்க நாலேஜ் ஷேர் பண்ணிட்டு. பிகாஸ் ஐ ஹவ் மோர் எக்ஸ்போஜர் டு இன்டர்நேஷ்னல் குசின். நான் இட்டாலியன் சமைப்பேன், தாய் ஃபுட் சமைப்பேன், ஜாப்பனீஸ், சைனீஸ், எவ்ரிதிங், கேஜன் குக்கிங், இந்தியன் பிரியாணிலேருந்து சாம்பார் சாதம் வரைக்கும். ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு வந்து டுடே இட் இஸ் ஹெல்பிங் மை ஃபிட்னஸ் கோல். எப்படின்னா எங்கள் வீட்டில் என்னோட சாப்பாடு நான் மட்டும்தான் சமைப்பேன். எங்கள் அம்மாவோ எங்கள் பொண்டாட்டியும் சமைக்க மாட்டேன். பிகாஸ் தே டோன்ட் லைக் டு டச் இட். ஏன்னா இந்த முசுடு பார்த்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லும் அப்படின்னு, சரி நீயே பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டாங்க. ஸோ நான் தனியாக ஒரு கிச்சன் செட்டப் பண்ணிட்டு ஐ ஹாவ் அ grill oven, I have a hot plate, I have everything, எல்லாமே இருக்கு. ஸோ அதில் நான் ஐ பேக் மை நான்வெஜ், கிரில் மை நான்வெஜ், அண்ட் ஐ மேக் மை வெஜிடபிள்ஸ், எல்லாமே சாலட்ஸ், கிலட்ஸ், எல்லாமே ஸ்டர் ஃப்ரைஸ், எல்லாமே அதான். இப்போ கிச்சன் சூப்பர் ஸ்டார் அதுக்கப்புறம் அது நல்ல பிரபலமாச்சு. அந்த ஷோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஒரு கேப் திருப்பி குக்கு வித் கோமாளின்னு ஒன்று வந்துச்சு. அதுவும் அதே வருஷன் தான், கொஞ்சம் வேற மாதிரி ரீவர்ஷன் மாதிரி வந்துச்சு. அதுவும் என்ஜாய் பண்ண முடிஞ்சு. அதுலயும் ஒரு பாட்டுல நீங்க கொஞ்சம் வந்தீங்க. எப்படி இருந்துச்சு? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. என்னோட பார்ட்டிசிபேஷன் வந்து கிச்சன் சூப்பர் ஸ்டார்ல ஜாஸ்தி இருந்தது. ஆமா. குக் வித் கோமாளி வந்து ஐ கேம் as a guest. ஸோ அவங்க வந்து குக்கிங் தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் அங்க இருக்கணுங்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. ஸோ பிகாஸ் ஐ லைக் பீங் பார்ட் ஆஃப் குக்கிங் ஐ வெண்ட். பட் as a regular நான் என்ன டிசைட் பண்ணேன், இனிமே போனா as a regular போகணும். ஏன்னா இது பார்ட் டைம் கெஸ்ட் வந்து எனக்கு என்னமோ அதோட அட்டாச்மெண்ட்டும் இல்லை, டிட்டாச்மெண்ட்டும் இல்லை. ஸோ இப்படியும் இல்லாம ஐ டென்ட் ஃபீல் இட் வாஸ் ரைட். ஸோ இஃப் தே கால் மீ ஆன் அ பெர்மனன்ட் பேசிஸ் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இஃப் ஐ ஹவ் டைம் ஆர் as a once in a while guest, I don't think. ஓகே, இனிமே அடுத்த சீசன் வந்தா உங்களை எதிர்பார்க்கலாமா சார்? கூப்பிட்டா ரெடியா இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அதை? ஷூர் சார். இன்னும் உங்களோட ஃபன் பார்ட் அங்கே வெளிப்படும் நினைக்கிறேன். இல்லை அப்படி உங்களை பார்க்கணும்னு உங்களுக்கே ஆசையா இருக்கா? நோ கமெண்ட்ஸ். ஒன்றுமே பேச சார். உங்களோட ஆக்டிங் கரியர்ல ஒரு 2 ஹீரோயின்ஸோட பாட்டு வந்து இன்னுமே நல்லா பேசுவாங்க. ஒன்று வித் ரேவதி மேம், ஆகாய தாமரை, மரகத வீணை. அது இன்னுமே நிறைய பேருக்கு அந்த காம்போ பிடிச்சிருக்கு. அது எப்படி இருந்துச்சு சார் அன்னைக்கு ஒர்க் பண்ணும்போது? சார் ரேவதி வந்து இஸ் அன் ஆக்டிங் பவர் ஹவுஸ் சார். அவங்க கூட நடிக்கிறப்போ கொஞ்சம் உஷாராக தான் நடிக்கணும் சார். ஏன்னா சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் அமேசிங். ஸோ இது நான் அவங்க படம் நல்ல வேலை பார்த்துட்டேன் நடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ புரிஞ்சிருச்சு, இது வந்து கொஞ்சம் பெரிய குதிரை, இது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ ஹர் அப்ரோச் டு கிரைங் அண்ட் டைம் எடுத்து ரியாக்ஷன் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஹர் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஸோ ஐ லேர்ன் டு ஆக்ட் அக்கார்டிங் டு ஹர் மீட்டர். ஸோ இட் வாஸ் ஈஸியர். பட் ஷீ இஸ் அமேசிங் ஆக்ட்ரஸ். வித் நதியா மேம்? நதியா இட்ஸ் மோர் ஸ்பான்டேனியஸ். Give and take. So நிறைய ரிஹர்சல் பண்ணுவா. பட் ஷி வாண்ட்ஸ் டு பி ஷுர் ஆஃப் த டயலாக். இந்த டயலாக்ல இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவ கெட்ஸ் இன்டு தி ரோல்.
and she's more of a spontaneous actor. உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் சார் எக்ஸ் தளத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதையும் சரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு பாதிச்சிச்சுன்னா ரீபோஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதை தொடர்ந்து பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே என்ன சார் எங்களுக்கு தெரியல. புரட்சி தலைவர் மக்கள் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் சொன்னார். அதான் சனாதனம். ஏன்னா இந்த வார்த்தை வந்து தமிழக அரசியலில் பெரும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய வார்த்தை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சனாதனம் வேணும் வேண்டாம், இதை ஒழிக்கணும், இது கொரோனா போன்றது. இல்ல இது வந்து இது கான்ட்ரவர்சி நான் ஆக்க விரும்புது. தயவு செஞ்சு அது அந்த டெப்த்துக்கு நம்ம போக வேணாம். யார் என்ன சொன்னாங்கன்றதை பத்தி வேணாம். ஏன்னா எனக்கு வந்து வாய் திறந்தா நல்லது பேசணும், இல்லைன்னா மூடிட்டு இருக்கணும். ஸோ அப்போ வந்து நான் டெம்ப்ட் ஆகிட்டு நான் சனாதன தர்மம் என்னன்றது நான் நிறைய பேருக்கு புரியலங்கிறதுக்காக பேசினேன். இப்போ மறுபடியும் ஃபார் த லாஸ்ட் டைம் சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கட்டும், யூ கேன் ஸ்டில் பி கன்சிடர்ட் பார்ட் ஆஃப் சனாதனம். நீ உன்னோட இதயத்தை நம்பனா, நீ உன்னோட கான்ஷியன்ஸ், நான் நல்லது தான் பண்ணுவேன், நல்லது தான் செய்வேன், மற்றவங்களுக்கு நல்லது தான் செய்வேன், யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன், நல்லது செய்ய முடிஞ்சாலும் இன்னொருத்தர் கெடுதல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சேன்னா, இன்னொருத்தர் வந்து அது could be the environment, could be nature, could be animals, could be humans, anything, as long as you live like you want others to treat you, as long as you live the way you want the world to treat you and the way you like to be treated, then you are a Sanatani. கட்டுப்பாட்டே இல்லாத சார் சனாதன தர்மம். அதுக்கும் இந்துத்துவத்துக்கும் சம்பந்தமே இல்லை சார். இந்துத்துவம் வந்து ஒரு கிளை சார். சனாதன தர்மத்துல இருந்து 4-5 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நான் இந்துன்னு சொன்னாங்க, அவங்க இந்து ஆயிட்டாங்க சார். இன்னைக்கு நான் வந்து இந்துன்னு நான் சொல்லிக்க மாட்டேன் சார், நான் சனாதனி சார். நான் இந்து விட மேல இருக்கேன் சார். நான் கடவுளை நம்புறேன், நான் ஈஸ்வரன் நம்புறேன், நான் அம்மனை நம்புறேன். பட் ஐ எம் ஆல்சோ சனாதனி. சனாதனின்னா அது ஒரு தர்மம். தட் இஸ் a way of life. It is not a religion. அது ஒரு கொள்கை. இது ஒரு சமுதாயத்தை தூக்கி பிடிக்கிறது அப்படிலாம் சொல்றாங்களே சார். இது ஒரு சமுதாயத்தை தூக்கி பிடிக்கிறது, ஒரு சாதி மக்களை முன்னிறுத்துறது தான் சனாதனம். யாரையும் தூக்கி மிதிச்சு பண்றதெல்லாம் சனாதனம் கிடையாது. அது உன்னோட தர்மம். இட் இஸ் an individual feel சார். சனாதன தர்மத்தை நான் நம்புறேன் அப்படின்னா நான் நல்லவனா இருப்பேன், நல்லதா பேசுவேன், நல்லதா செய்வேன், 4 பேருக்கு நல்லது செய்வேன், செய்ய முடியலன்னா மூடிட்டு இருப்பேன், யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன். இதுதான் சார் பேசிக் ஆஃப் சனாதன தர்மம். ஒருத்தன் என்னோட ஜாதிக்கு அப்பாற்பட்டு இருக்கான்னு அவனை தனித்து பேச மாட்டேன், அவன் என்னோட பகைவனை நினைக்க மாட்டேன். இதுதான் சார் சனாதனம். இந்த கொள்கையை புரிஞ்சிக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க சார். இதுல என்ன சார் ஒழிக்கிறதுக்கு? எம்மதமும் சம்மதமே என்ற சனாதனத்தை ஏன் சார் ஒழிக்கணும்? நீ கடவுளை நம்பலன்னா கூட இவர சனாதனி சார். அதான் சார் சனாதன தர்மத்தோட பியூட்டி. புரிஞ்சுக்காம பேசுறாங்க சார். சனாதனம் இஸ் தி சார் புத்திசம்க்கு அம்மா அப்பா சார் சனாதனம். ஹிந்துயிசம்க்கு அம்மா அப்பா சார் சனாதனம். மற்ற லாங்குவேஜ்க்கு அம்மா அப்பா நான் பேச மாட்டேன், ஏன்னா அவங்க கோச்சிக்குவாங்க. ஸோ அது வேணாம். பட் புத்திஸ்ட் ஆர் ரெடி டு அக்செப்ட். Lot of Hindus are ready to accept that we are derivative of Sanatana Dharma. Dharma is a way of life. It is not religion. It is not compulsion. நீ இப்படிதான் இருக்கணும் யாருமே சொல்லு. நீயா அதுல இருந்து ஒரு 5-6 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு கிளை மாதிரி ஒரு ஆரம்பிச்சு இதுதான் ஹிந்துயிசம், இதுதான் இந்துத்துவம் அப்படின்னு சொல்ல. நான் அது வரைக்கும் நான் இறங்கவே இல்லை சார். நான் மேலேயே இருந்துட்டேன் சார். நான் இங்க மேல இருக்கேன். நான் சனாதனத்துல இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், எம்மதமும் சம்மதமே. நீ வந்து இன்னொருத்தனை வந்து எப்படி பாக்குறியோ இன்னொருத்தன் ஒண்ணு அப்படிதான் பார்ப்பான், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது ஏன் சார் ஒழிக்கணும்? சனாதனத்துக்கு ரூல்ஸ் கிடையாது சார். என்ன ரூல் இருக்கு சார் சனாதனத்துல? ஒரு ரூல் சொல்லுங்க சார் எனக்கு. There are no rules. Just follow these principles. அவ்வளவுதான். Principles of life. Preserve yourself. Preserve nature. வக்ஷோ ரக்ஷதி ரக்ஷிதா. நீ வந்து மரத்தை காப்பாத்துனா மரம் நாளைக்கு ஒண்ணு காப்பாத்தும்.
ஏன் நான் உங்ககிட்ட இதை கேட்டேன்னா சார், இதுக்கான டெஃபினிஷன் வந்து பலரும் பல விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னுமே சனாதனம்ங்கிறது ஒரு 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 கட்சியினுடைய கொள்கை, அவங்க அதைத்தான் தூக்கி பிடிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அது அவங்களுக்கான கொள்கையாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, சார் சனாதனம் does not belong to anybody சார். சனாதனம் என்னோடது இல்லை, உன்னோடது இல்லை, எவனோடது இல்லை, எவனோடது இல்லை. இது வந்து அங்கே மேலே இருக்கிற ஒரு கொள்கை. உனக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ண, பிடிக்கலன்னா ஃபாலோ பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. அது யாரும் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு என்னோட சனாதனம் அப்படின்லாம் சொல்ல முடியாது சார். பிகாஸ் இட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் லைஃப், வே ஆஃப் லைஃப். இந்த பாடுறா, இந்த வழியில் நீ போனால் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்றது தான் சனாதனம். அவனுக்கு காசு கொடுக்கல இந்த வழியில போறதுக்கு, இந்த வழியில போலன்னா உதைப்பேன்னு சொல்லலை. இந்த வழி நல்லா இருக்கும், இந்த வழி போனா உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். ஏன்னா இதுலயே வந்து கர்மா கூட இருக்கு. ஏன்னா இந்த ஜென்மத்திலயோ இல்ல அடுத்த ஜென்மத்திலயோ நீ இந்த ஜென்மத்துல பண்றது அடுத்த ஜென்மத்துல ஒரு பிரச்சனையாகும். போன ஜென்மத்துல பண்றது இந்த ஜென்மத்துல சனின்னு சொல்லி நான் சனி அனுபவிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போன ஜென்மத்தில் எதுவும் பண்ணுது நீ இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி எல்லாம் இருக்கிறது சனாதனி சார். தட் மீன்ஸ் டூ குட் யூ வில் கெட் குட். அவ்வளோதான் அதுக்கான அர்த்தம். அவ்வளோதான். தட்ஸ் இட். ஓகே. இதை விட காம்ப்ளிகேட்டடே கிடையாது சார். சார் என் பையன் வந்து கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை சார். பட் அவனுக்கு வந்து ஒரு புக் ஆஃப் சனாதனின்னு கொடுத்தேன் சார். அவன் படிச்சுட்டு வாட் ஐ ஃபாலோ அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டான் சார் அவன். அப்போ எனக்கு ஒரு டியூப் லைட் ஒன்று கரெக்ட். அப்போ ஓகே. ஸோ இட் இஸ் சிம்பிள். இஃப் யூ திங்க் இட் சிம்பிள், இட் சிம்பிள். இது காம்ப்ளிகேட் நினைச்சா காம்ப்ளிகேட். Okay. Sanathanam is a way of life. Okay. It is not religion. It is not compulsion. Okay. யாராவது வந்து சனாதனமாவது ஏதாவது அப்படின்னு சொன்னா ஓகே. பிகாஸ் நீ ஒரு கொள்கையை நீ வந்து கீழ்த்தனமா பேசுற, இட்ஸ் ஓகே. நீ ஒரு மனுஷனை கீழ்த்தனமா பேசுற, கடவுளை கீழ்த்தனமா பேசுற, ஒரு கொள்கையை கீழ்த்தனமா பேசுற, இட்ஸ் ஓகே. ஓகே. எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு ஆசை சார். இப்போ கோட்டில் வந்து மோகன் சார் வில்லனா பார்த்தோம்ல சார், அது மாதிரி நீங்கள் வில்லன் கேரக்டர் முன்னாடிலேருந்தே பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு மாஸ் ஹீரோ படம் ஏதாவது ஒன்று வருதுன்னா அதில் நீங்கள் வில்லனாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா சார் ஏதாவது ஒரு கேரக்டரில்? ஏன்னா 80s உள்ள ஆக்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வில்லனா ப்ளே பண்ணா ஒரு மூவி ஒன்றும் புதுசு இல்லையா எனக்கு பண்ணிட்டு தான் இல்லை. அதான் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோக்கு கண்டிப்பா எகிரி ஊச்சு போவேன். மோகன் சார் பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு கோட்ல? ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ஃபெல்ட் ஹாப்பி ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஏன்னா பிகாஸ் மோகன் பார்க்குறப்பெல்லாம் மோகன் படம் பண்ணியா ஏன் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுல நான் ஒருத்தன், ரேமான் ஒருத்தன், கார்த்திக் ஒருத்தன், ஸோ நாங்கள் எல்லாம் தான் வந்து தூண்டிகிட்டே இருப்போம் ஏன் பண்ண மாட்டேங்கிறது, ஏன் சும்மா இருக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ஃபைனலாக மோகன் வந்து மறுபடியும் படம் நடிக்கிறப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாப்புல ஒரு ஃபாதர் கேரக்டர் சம் ரிவெஞ்ச் ட்ராமா, அது படம் பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் ஐ வாண்ட் டு see it and I'm happy that he's back in action. எங்க செட்ல எல்லாரும் பேக் இன் ஆக்ஷன் வரணும், கார்த்திக் மறுபடியும் வரணும். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா காம்படிஷன் ஸ்டேஜ் தாண்டியாச்சு. இப்போ அண்ணன் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீலிங், இல்லை தம்பி வந்தா நல்லா இருக்குமேன்ற ஃபீலிங் தான். ஷூர் சார். இப்படி தான் 80s உள்ள நிறைய பேர் புது அவதாரங்கள் எடுத்துகிட்டு இருக்கும் போது இப்போ நீங்கள் தொடர்ந்து எல்லா சினிமாலையும் தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி தொடர்ந்து எங்களை மகிழ்விக்கணும்னு நாத சார்பாக வாழ்த்துறோம். நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப எனக்கு இந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஐ லவ் திஸ் இன்டர்வியூ. வெரி குட் क्वेश्चंस, வெரி இன்டெலிஜென்ட் क्वेश्चंस and God bless you. Thank you. Love the questions. Thank you. Taste the Daily.